ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது கிளாஸ் 7ஓட மேக்ஸ் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா சாப்டர் 11ல் இருக்க எக்ஸசைஸ் 11.1ல் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் லேண்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டரும் பிரெத்தும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரெத் கண்டுபிடிக்கணும். கிவன் ஏரியா, அதாவது இந்த ரெக்டாங்கிள் லேண்டோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 440 ஸ்கொயர் மீட்டர். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 மீட்டர். இப்போ பிரெத் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏரியாவும் லென்த்தும் இருந்ததுன்னா பிரெத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஏரியா பை லென்த். இது பண்ணால் பிரெத் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நம்மக்கிட்ட இது ரெண்டும் இருக்குது. ஏரியா எவ்வளோ, 440 ஸ்கொயர் மீட்டர். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 மீட்டர். நாம் இதை டிவைட் பண்ணால் நமக்கு 20 மீட்டர் கிடைக்கிது. ஸோ நம்ம பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. பிரெத் வந்து 20 மீட்டர். பிரெத் கண்டுபிடிக்கணுன்னா ஏரியா டிவைடட் பை லென்த், இந்த ஃபார்முலாவை போட மறந்துடாதீங்க. தென் நமக்கு லென்த் கிடச்சிடுச்சு, பிரெத் கிடச்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 × L + B. பாருங்கள், 2 L வந்து 22 மீட்டர், பிரெத் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 20 மீட்டர். ஸோ 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அடுத்த ப்ராக்கெட்டில் போட்டாச்சு, 2 × 42 மீட்டர்ஸ். ஆன்சர் பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 84 மீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லேண்டோட பிரெத் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் லென்த்தையும் பிரெத்தையும் வச்சு பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம். இப்போது லேண்டோட பிரெத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா டிவைடட் பை லென்த், சரிங்களா? அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × L + B. ஓகே குட்டீஸ், ஃபார்முலாஸ் கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக டயக்ராம் போடணும்.